3 முடிச்ச சீரியல்ல நந்தினி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுமே விஜி கிட்ட சூர்யா சார் எங்கேன்னு கேக்குறாங்க. சூர்யா உனக்காக செஞ்ச காரியத்தை நினைச்சா நீயே அசந்து போயிடுவ. சின்ன வயசுல இருந்து கஷ்டம்னா என்னன்னே தெரியாத வளர்ந்த சூர்யா இன்னைக்கு உனக்காக கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நந்தினி அசந்து போய் அதிர்ச்சியில எழுந்திருச்சு கொறாங்க. ஐயோ சூர்யா சார் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணினாங்கன்னு கேக்குறாங்க. உடம்பு பூரா அம்மா அதிகமாயிருச்சு, அதுக்கப்புறம் நீ பொழப்பியா இருப்பியானே தெரியாம உங்க அப்பா அழுதுகிட்டே வாழலைய கொண்டு வந்து படுக்க வச்சாரு. தோரணமலையில இருந்து சாமியார் வந்திருந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு தான் சூர்யா கிட்ட சொன்னாரு, 11 தென்னாசிகளுக்கு நீ அன்னதானம் பண்ணுனா அம்மனோட கோவம் குறையும்னு சொன்னாரு. குடும்பமான மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாம் உனக்காக விட்டு கொடுத்துட்டு சூர்யா என்ன பிச்சை எடுத்து சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணாரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் நந்தினி. ஆரம்பத்துல அவர் தாலி கட்டினதும் உனக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம், ஆனா இப்படி ஒரு காரியத்தை எந்த புருஷனுமே செய்ய தயங்குவாங்க. ஆனா சூர்யா அண்ணன் உனக்காக எல்லாமே விட்டு கொடுத்துட்டு நீ நல்லா இருந்தா போதும்னு நினைச்சிருக்காரு. இப்போ என் மனசுல சூர்யா அண்ணன் 100 மடங்கு வசந்தியா இருக்காரு. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னது நந்தினி கண்ணுல இருந்து கடன்னு கண்ணீரா போகுது. சூர்யாவை அருணாச்சலம் பார்க்க வராங்க. டே சூர்யா, நீ செஞ்ச காரியத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா. கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கணுமான்னு யோசிப்பாங்க, ஆனா நீ அதுக்கெல்லாம் தயங்காம நந்தினி குணமாகணுங்கிறதுக்காக போய் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்த பாரு. கௌரவம் அந்தஸ்து இது எல்லாம் விட்டு அவ நல்லா இருந்தா போதும் நீ நினைச்ச மாதிரியே உன்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. நந்தினிக்கு அம்மா போட்டிருக்குதுன்னு தெரிஞ்சதுமே வீட்டுல எல்லாரும் சுத்தபத்தமா இருக்கணும்னு சொன்னாங்க. எப்பவுமே குடிக்கிற நீ எப்படி குடிக்காம இருப்பேன்னு நான் உன் மேல சந்தேகப்பட்டேன்டா. நந்தினிக்காக நீ இவ்வளவு நாளா குடிக்காம இருந்ததை நினைச்சு நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். ஆமா, ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு பயந்துட்டு தானே நீ குடிக்காம இருந்தேன்னு கேக்குறாங்க அருணாச்சலம். அப்பா, நான் நந்தினிக்காக என்ன செய்ய வேணாலும் தயாரா இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிற சாத்தான்கள்லாம் அவளை என்னமா டார்ச்சர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே எனக்காக அவ பொறுத்துக்கிட்டு தானே இந்த வீட்டுல இருந்தா. இந்த குடும்பத்துல அவளுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் அவ என்கிட்ட நிறைய சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது, வீட்டுல நிம்மதி இழந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ மறைச்சதை நினைக்கும் போது அவளுக்காக நான் செஞ்சதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்றாங்க சூர்யா. டே சூர்யா, உன்னை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நீயும் நந்தினியும் சேர்ந்து சந்தோஷமா ஒத்துமையா வாழணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு போறாங்க அருணாச்சலம். பொழுது விடிஞ்சதும் விஜய் கண்ணு முழிச்சு பாக்குறாங்க. அங்க நந்தினியை காணோம். ஐயோ நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டு போறாங்க. நந்தினி வெளியில உட்காந்துருக்காங்க. இதை பார்த்த விஜய் கேக்குறாங்க, நந்தினி நீ இப்போ வெளியில எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நீ பொழப்பியோ மாட்டியோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பாரு, உடம்புல அம்மா கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இனிமே எனக்கு பயமே இல்லப்பா. நீ எவ்வளவு சிரமப்பட்டு போயிட்டே, இப்ப தைரியமா தெம்ப எந்திரிச்சு போறத பார்க்கும்போதே எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குதுங்கிறாங்க விஜய். அக்கா, எனக்கு இப்பதான் எழுந்திரிச்சு உட்கார அளவுக்கு உடம்புல தெம்பே வந்திருக்குதுங்கிறாங்க. உடம்புல எரிச்சல் கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அதனாலதான் நானே அதையெல்லாம் சுருட்டி எடுத்து வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேங்கிறாங்க. அத்தா மகமாயி, உனைய நம்பினதுக்கு எப்படியோ இந்த நந்தினியை நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துட்டேன்னு வேண்டிக்கிறாங்க விஜய். உடம்புல முத்தும் குறைஞ்சிருக்கு, அதனால இன்னைக்கு முதல் தண்ணி ஊத்திடலாம். சூர்யா கிட்டையும் அருணாச்சல சார் கிட்டையும் நான் போய் சொல்லிட்டு வரேன்ட்டு விஜய் அருணாச்சலத்தை பாக்குறாங்க. விஜய் வந்து சொன்னதும் அருணாச்சலமும் சூர்யாவும் சந்தோஷப்படுறாங்க. சரி, தண்ணி ஊட்டிடலாம், அவங்க அப்பாவுக்கு முதல்ல சொல்லிடலான்னு சொல்லிட்டு சிங்காரத்துக்கு ஃபோன் பண்ணி நந்தினிக்கு இன்னைக்கு தண்ணி ஊத்துறோம்னு சொல்றாங்க. இதை கேட்டு சிங்காரம் சந்தோஷமா அங்க ஓடி வந்து நந்தினியை பார்க்க வர்றாங்க. இங்க தண்ணி ஊத்தலான்னு எல்லாம் ரெடியா எடுத்து வச்சிருக்கும் போது விஜய் கிட்ட நன்றி சொல்றாங்க சூர்யா. அண்ணா, என்னென்ன இது, என் புருஷனை இங்க உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. இதுக்குன்னே போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, நந்தினி எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி. இப்பதான் இல்லை, எப்போ வேணாலும் நந்தினிக்காக நான் வந்து நிற்பேன். நீங்க எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், நான் வரேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு நந்தினி வேலை செய்யாம கொஞ்சம் பாங்கா இருக்கணுங்கிறாங்க. விஜய், நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்ல பாத்துக்கிறேங்கிறாங்க சூர்யா. சரி, அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லி விஜய் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. நந்தினி குளிச்சு முடிச்சதும் போய் பூஜை ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சிங்காரம் இதை பார்த்துட்டு சூர்யா கிட்ட, நீங்க செஞ்ச காரியத்துக்கு என்னோட ஆயுஸ்க்கு உங்க காலடியிலேயே கிடந்து சேவை செய்வாங்கய்யா. உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கய்யா. நாங்க சாதாரண தோட்டக்காரன், ஒரு கிராமத்துக்காரர். என்னையே இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பேன். ஆனா நீங்க என் பிள்ளையோட உசுரை காப்பாத்துறதுக்காக யோசிக்காம நீங்க இந்த ஒரு மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கீங்களா ஐயா. நாங்கெல்லாம் நாதியற்ற மனுஷங்க, ஏழைங்க ஐயா. நாங்க யாருக்கிட்டையாலும் உதவின்னு போய் நின்னா கூட மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பாங்க ஐயா. நீங்க எங்க குலசாமி, அது மட்டும் இல்லாம என் பிள்ளைக்கு நீங்க போட்ட உயிர் பிச்சுங்க ஐயா. இது எப்பவும் நாங்க மறக்க மாட்டோம். அங்கிள், நீங்க ரொம்ப புகழ்றீங்க. நந்தினி பாருங்க, நந்தினியை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லுங்க, அது போதுங்கிறாங்க சூர்யா. சிங்காரா நந்தினி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு, இனிமே ஐயா உன் கூடவே இருக்கிறதுனால கெட்டது எதுவும் கிட்ட நெருங்காது, பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிட்டு சிங்காரம் அங்கிருந்து கிளம்புறாங்க. சிங்காரம் போனதுக்கு அப்புறமா நந்தினி ஏதோ ஒன்னு மறந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. இதை பார்த்த சூர்யா வந்து சொல்றாங்க, என்ன நந்தினி ஏதாவது சாப்பிட்றியாங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நீங்க செஞ்சதை நினைச்சா எனக்கு அப்படியே மனசு எல்லாமோ பண்ணுது. நீங்க ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க நந்தினி. என்ன நந்தினி சொல்ற, கோயில் வாசல்ல பிச்சை எடுத்ததை பத்தியா சொல்ற? இதை பாரு, நீ நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். உன்னோட பொறுமை, அமைதி, தெளிவான பேச்சு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இன்னும் உண்மையை சொல்லப்போனா இதெல்லாம் தான் நந்தினி என்னை மாத்திருக்கு. இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்க முடியாது. இருந்தாலும் வீட்டுல நீ இனிமே இங்க இருக்கிறது சரியில்லை. இங்க எல்லாரும் மனுஷங்களாவே இல்லை. உன் மனசை காயப்படுத்த தான் சுத்தி சுத்தி வர்றாங்களே தவிர உன்னை யாரும் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நீ இவங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற. உன் கூடவே இருந்த என் மனசு இந்த அளவுக்கு மாறிச்சு. வீட்டுல இருக்கிற யாருமே உன்னை புரிஞ்சுக்கல. இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. உன் மனசை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா அது என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லுறாங்க சூர்யா. இதை கேட்ட நந்தினி கடன்னு கண்ணீர் விடுறாங்க. இதை பாரு நந்தினி, நீ அழுதா என் மனசு தாங்காது. சரி, நான் இப்ப வந்துடுறேன், நீ கொஞ்சம் ரெடியா இருந்துட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அந்யோன்யமா ஒத்துமையா இருக்கிறத பார்த்த மாதை சுந்தரவல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாருமா, அவளுக்கு அம்மா போட்டதுல இருந்து இப்ப சூர்யா அவளுக்காக போய் கோயில் வாசல்ல உட்காந்து பிச்சை எடுத்திருக்கான்னா அவன் மேல அவன் கொஞ்சம் நஞ்ச காதலெல்லாம் வச்சிருக்கல. வேணாலும் கொடுக்க தயாரா இருப்பான் போல இருக்கு. இது அவனை எங்க கொண்டு போயிடும் தெரியுமா? அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இனிமே எப்பவும் பிரிக்க முடியாத ஒரு சூழலை கொண்டு வந்து விடுன்னு சொல்றாங்க மாதவி. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சுந்தரவள்ளி, எப்படிதான் இவனை திருத்துறது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நம்ம குடும்பம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, இந்த வீட்டில் அவ மகாராணியா உட்கார்ந்துருக்கிறதே என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சுந்தரவள்ளி சொல்றாங்க. இதை பாருமா, இனிமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க மாதவி. இதை கேட்டுட்டு இருந்த சுந்தரவள்ளி, ஆமா அதான் சரி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது எப்படியோ சூர்யா கேட்டுக்கிறாங்க. சூர்யா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க வீட்டுல யாரும் மனுஷங்களாவே நடந்துக்கல. நந்தினி எவ்வளவு ஒரு அமைதியான பொண்ணு, அவளை பத்தி புரிஞ்சுக்காம அவளை ஒரு மனுஷியா கூட பார்க்காத இந்த ஜென்மங்கள் மத்தியில நந்தினியை விட்டுட்டு வர நான் தயாரா இல்லை. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், நந்தினியை அவங்க வீட்லயே கொண்டு விட்டுட்டு வந்துடலான்னு இருக்கேங்கிறாங்க சூர்யா. இதை கேட்டதும் அவங்க ஃப்ரெண்டு ஆச்சரியப்படுறாங்க. டேய், என்னடா சொல்ற சூர்யா? நந்தினியை விட்டு நீ பிரிஞ்சு இருந்துருவியா? நந்தினி தான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்துருவாளா? ஏன்டா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நந்தினிய உன் கூடவே வச்சு பார்த்துக்குவேன்னு தானே நான் நினைச்சேன். நந்தினிக்கு ஒண்ணுன்னா நீ இப்படி துடிச்சு போயிட்டா. நான் இப்போ நந்தினியை பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொல்றீங்க, இது நடக்கக்கூடிய காரியமாங்கிறாங்க. கண்டிப்பா, என்ன செய்யறது? என் அம்மா தங்கச்சிங்க இவங்க எல்லாரும் திருந்துற வரைக்கும் நந்தினி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நல்லது. பாவமா இருக்குங்கிறாங்க சூர்யா. சரி சூர்யா, நந்தினி கிட்ட நீ இதை பத்தி பேசிட்டியான்னு கேக்குறாங்க ஃப்ரெண்டு. இல்லடா, இப்பதான் பேச போறேன்னு சொல்லி சூர்யா நந்தினியை பார்க்க வராங்க. நந்தினி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் வந்தேங்கிறாங்க. என்னங்க? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்க. உங்க செருப்பா இருக்க நான் ஆசைப்படுறேன். என் அம்மாவோட மேல ஒரு படி நீங்க வசந்துட்டீங்க அப்படின்னு சூர்யாவை கையெடுத்து கும்பிட்டு கடன்னு கண்ணீரோட அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.